வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஜனவரி 1 இன்றைய தத்துவஞானி அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வழங்கியிருக்க சிந்தனை மனவளக்கலை. இந்த புத்தாண்டுல சாமிஜி மனவளக்கலையை ஏன் தோற்றுச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக சமுதாய சூழ்நிலையில் விரிந்த கண்ணோட்டத்தில், அதாவது உலக சமுதாயத்தில் நடக்கிற சம்பவங்களை வச்சு விரிந்த கண்ணோட்டத்தில் மக்களுக்கு தொண்டு முறையில் ஆன்மீக அறிவை ஊக்குவிக்கவும், அதனை தடுத்து கொண்டிருக்கும் கற்பனை நிலையையும் துன்பங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை குறைப்பதற்கு திட்டமிட்டு தொடங்கப்பெற்ற நிறுவனமே உலக சமுதாய சேவா சங்கமும் அதன் செயல் வழியாக மனவளக்கலையும் ஆகும். இப்போ சமுதாயத்தில் அரசாங்கம் தான் எந்த சச்சரவும் இல்லாமல் பார்த்துக்கிடணும். ஏன் அப்படின்னா நம்ம வரி கொடுக்குறோம். ஒரு பிடி உணவுல உலக ஒற்றுமையை கண்டிடு அப்படின்னு சாமி சொல்றாங்க. ஒரு பிடி உணவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதை நிலத்தை பண்படுத்தினவர், விவசாயம் பண்ணவர், அந்த நிலத்தை பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்கள், அந்த இயந்திரங்களை உற்பத்தி செஞ்சவங்க, போக்குவரத்து முறைகள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா 830 கோடி மக்களும் உழைப்பும் ஒரு பிடி உணவுல இருக்கும். அதே ஒரு பிடி உணவை நம்ம சாப்பிட்டு கழிக்கிறோம் இல்லையா, கழிவா யூரின் மலமா கழிக்கிறோம் இல்லையா, அதை சுத்தம் செய்யறதற்கு வாங்குற மூலப்பொருள்களுக்கு நம்ம வரி செலுத்துறோம். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம வரி செலுத்துறோம். அந்த வரி வருவாயில தான் அரசினுடைய நீதி நிர்வாகம் நடக்குது. அதனுடைய ஊழியர்கள், குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முதல் அனைத்து நீதிபதிகள், அனைத்து பணியாளர்களும் அந்த வரி வருவாயில தான் அவங்களோட வாழ்க்கையை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ அவங்க எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு பணியாளர்கள். இப்போ அவங்களாம் சரியா செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம உலக சமுதாய சேவா சங்கம் அப்படிங்கிறத தோற்றுவிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதெல்லாம் சரியில்லை, அதை நிர்வாகத்தை சீர்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த உலக சமுதாய சேவா சங்கமும் மனவளக்கலையும் தோற்றுவிக்கப்பட்டது. அது எப்படி அப்படின்னு சொன்னா, இப்போ அவங்கள போய் ஏற்கனவே பழக்கப்பட்டவங்களை போய் மாற்ற சொன்னா அவங்க மாறுறது சிரமமா இருக்கு. உயிருக்கே ஆபத்தா முடிஞ்ச நிலையில வந்ததுனால ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியோட இருந்தா இந்த உலகம் சீரடையும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இது தோற்றுவிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த மனவளக்கலையில கர்மயோகம் என்னும் வாழ்க்கை நெறியை மக்கள் பண்பாடாக வளர்ப்பது சிறந்ததோர் சீர்திருத்த திட்டமாகும். கர்மயோக நெறி அப்படின்னு சொன்னா ஒரு விடி உணவுல உலக ஒற்றுமையை கண்டுடணும். ஒவ்வொருத்தரோட உழைப்பு அதுல இருக்கு. அப்ப இதுல நான் தான் பணக்காரன், நான் ஏழை, நான் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்றதுக்கு இல்லை. அப்ப எல்லாரோட உழைப்பும் அவங்களோட அறிவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை பார்த்துருக்கோம். அதுக்கு நம்ம உணவு வந்திருக்குது, நமக்கு ஒரே பொருள் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் கர்மயோகம் அப்படிங்கிறவங்க. இந்த சிந்தனையை வளர்க்கவும் அறிவுக்கு நுண்மை, கூர்மை, உறுதி, தெளிவு இவற்றை அமைதியாக உருவாக்க வல்ல அகத்தவ முறை இதில் இந்த மனவளக்கலையில இருக்கு. நான் என்ன செய்கிறேன், இதனால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை உணர்ந்து நல்லதை தேர்ந்து செயலாற்றும் பண்பாட்டை வளர்க்க அகத்தாய்வு பயிற்சியும் இதுல இருக்குது. நோயை போக்கிக் கொள்ளவும், அதாவது நோய் வந்துச்சுன்னா அதை போக்கிக் கொள்ளவும், நோய் வராமல் காக்கவும் அதுக்கு உடற்பயிற்சியும் உடலோம்பலும் அறிவுக்கான பாடங்களும் இந்த மனவளக்கலையில சாந்தி வடிவமைச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. விளைவறிந்து செயலாற்றும் விழிப்பு நிலையில் ஒவ்வொரு செயலிலும் இறைவுணர்வை பெறவும், ஒவ்வொரு செயலும் இறைவனோட தான். பரமாணு முதல் நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் வரைக்கும், நமக்கு தோன்ற எண்ணம் வரைக்கும் எல்லாமே இறைவனோட செயல் தான் அப்படிங்கிற அந்த உணர்வு பெறுவதற்கும், அறவாழ்வு வாழவும், அறவாழ்வுன்னு ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அற வாழ்க்கை வாழவும் ஏற்ற கர்மயோக நெறி நிற்கவும் வாழ்க்கை முறை இதில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமாக பிறவி பயனை அறியவும், அறிவை இறைநிலையோடு ஒன்றி கலந்து பேரின்ப வாழ்வின் அனுபவிக்க ஏற்ற ஒரு அறிவு விளக்க பயிற்சியும் வாழ்க்கை முறையும் இந்த மனவளக்கலையில் இருக்கு அப்படின்னு சாமி சொல்றாங்க. தன் தகுதியை விளங்கி கொண்டு, தன்னோட அறிவுக்கு விளங்கி கொண்டு அதை வளர்த்து கொண்டு தன்னம்பிக்கையோடு வாழ்க்கை நடத்த அச்சமின்மையும் தகமையும் வளர்த்து கொள்ள ஏற்ற ஒரு ஆக்கமுறை நெறியே இருக்கிறது. பொதுவாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, மனிதனாக வாழ ஏற்ற ஒரு சாதனை மார்க்கமே மனவளக்கலை அப்படின்னு சார்ந்து சொல்றாங்க. மனிதன் அப்படின்னு சொன்னா நம்ம மனிதன் எல்லாரும் பார்த்த மனித ரூபத்துல இருக்கும். இதுதான் வள்ளலார் ஒரு மார்க்கமா நடந்து போவாங்க தான். அப்போ ஒருத்தர் நிர்வாணமா இருந்துட்டு அந்த பக்கம் போற மக்களை பாரு, நாய் போகுது, பேய் போகுது, பன்னி போகுதுன்னு சொல்லிட்டே இருப்பாராம். அப்போ வள்ளலார் கடக்கும்போது மனிதன் போறான் பாரு அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ அந்த வள்ளலார் நின்று அந்த நிர்வாணமா இருக்கிற உற்று நோக்கும் போது வள்ளலாரை பார்த்த உடனே அவர் அந்த
ஆடையை கெட்டுவார். அது வரைக்கும் யார் சொன்னாலும் ஆடை உடுத்தாதவர் வள்ளலாரை பார்த்த மார்க்கத்திலே ஆடை உடுத்துவார். அப்போ தோற்றத்துல மனிதனா இருக்குமே தவிர உள்ளுக்குள்ள வந்து எத்தனை குணங்கள் இருக்கு அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதனால மனிதனாக வாழணும் அப்படிங்கிற ஒரு மார்க்கம் தான் இந்த மனவளக்கலை அப்படின்னு வந்து சாமி சொல்றாங்க. அதனால வந்து உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்னு சொன்னா எல்லா நிர்வாகமும் சரியா நடந்துட்டு இருந்தா நமக்கு தேவையில்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம். இதுல பொதுவாக ஒரு சிலர் சொல்லிடுறேன், மனவளக்கலையில இருந்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ மனவளக்கலையில் நம்ம இருக்கிறோம், இப்போ வாகனத்தில் நம்ம போறோம், நம்ம சரியா தான் போறோம், ஆப்போசிட்ல உள்ளவங்க தப்பு பண்ணிடுறாங்க, அவங்கள மன்னிச்சு விடுறோம். மன்னிச்சு விட்டதுக்கு அப்புறமும் வந்து அவங்க அந்த மன்னிப்பை ஏற்றுக்கிடாம வம்பு வழக்கு பண்ணும்போது நம்மளை தற்காத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சாமி இதுல சொல்லலை. அதுல வந்து உள்ளுக்குள்ள ஏற்றக்கிடணும், இறைவனோட செயல் தான் அப்படின்னு சொல்லி வெளியில நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு உண்டான வேலையை சட்ட ரீதியாகவும் அற வாழ்க்கையில நம்ம அதை முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நோக்கமே தவிர, மனவளக்கலை அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே ஏற்றுக்கிடணும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு மன்னிக்கக்கூடியதுக்கு மன்னிக்கணும், வம்பு இருக்கிறதுல வந்து நம்ம வந்து அதுக்குண்டான தற்காத்து கொள்றதுக்கு நமக்கு வந்து உரிமை இருக்குது. அதுக்குண்டான தகமையும் அச்சமின்மையும் இதில் கிடைக்கும் அப்படின்னு சாமி சொல்றாங்க. இறுதியாக சாமி வந்து இந்த ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்களை சாமி தெரிவித்துக் கொள்றாங்க. அத்தகைய வகையில் சாமி வழி நின்று புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.